காங்கிரசால் விஜய் இழந்த வாய்ப்புகள். செங்கோட்டையனை புறக்கணிப்பதால் அரசியல் வட்டாரத்தில் அசிங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியல் அனுபவம் இல்லாமை, கூட்டணி கட்சியினரிடம் நேரடியாக பேசாததனால் புதிய கூட்டணிகள் வர தயங்குவது, கூட்டணி கட்சிகளை நேரில் சந்திக்க செல்லாமல் இருப்பதனால் முதல்வராகும் வாய்ப்பை இழந்தது என கடந்த 2 நாட்களாக விஜய் பல்வேறு வாய்ப்புகளை தொடர்ந்து இழந்து வருகிறார். மக்கள் அருமையான வாய்ப்பை விஜய்க்கு கொடுத்தார்கள். ஆனால் தனது அரசியல் அனுபவமின்மை மற்றும் அனுபவமிக்க செங்கோட்டையனை கூட வைத்துக் கொள்ளாதது, தொடர்ந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜயின் அரசியல் நிலை என்னவாக இருக்க போகிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியான நொடி முதல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கிறது. தமிழகத்தில் அதிகப்படியான எம்எல்ஏக்களுடன் புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. 2ஆம் இடத்தில் இருந்த திமுக எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என அறிவித்து விட்டது. 3ஆம் இடத்திற்கு சென்ற அதிமுக நிதானம் காத்தது. இந்நிலையில் முதல்வராக பதவி ஏற்பார் விஜய் என்று எதிர்பார்க்கப்பட்டதில் நாளுக்கு நாள் அவரது அணுகுமுறையாலும் அவரது கட்சியினரின் அணுகுமுறையாலும் விஜயின் முதல்வர் கனவு கனவாகவே போய்விடுமோ என்ற அச்சம் தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக விஜய்க்கு அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் கூட இருக்கிறார். அதனால் விஜயால் நல்வழிப்படுத்தப்படும் என தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது அனைவராலும் கூறப்பட்டது. விஜய் தாவேகாவில் பனையூரில் செங்கோட்டையனை புறக்கணிக்கப்படுவதாகத்தான் தாவேகாவின் செயல்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை விஜய் இணைத்ததனால் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் இழந்துள்ளார். குறிப்பாக விஜய் வெற்றி பெற்றவுடன் செங்கோட்டையனிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தால் அவர் அதிமுகவிடம் தலைமையிடமே பேசி அதிமுக ஆதரவோடு முழு மெஜாரிட்டியோடு 5 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கலாம். அதற்கான அத்தனை வல்லமையும் செங்கோட்டையன் படைத்தவர். ஆனால் விஜயோடு இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்றவர்களின் துணையோடு எடுக்கப்பட்ட முடிவுகள் செங்கோட்டையனின் முழு அனுமதியோடு பெரியவில்லையோ என்பது ஐயப்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் தாவேகா செய்து வரும் தவறுகள். அதில் முதலாவதாக அவசரப்பட்டு காங்கிரஸோடு இணைந்தது. அப்படி காங்கிரஸோடு இணைந்திருந்தால் கூட காங்கிரஸிடம் 20 சீட் இருந்தால் அதோடு முடிந்தது, தேர்தல் ஃப்ளோர் டெஸ்டுக்கு வரலாம், முதல்வராகி விடலாம் என்ற நிலை இருந்திருந்தால் உடனடியாக இணைந்திருக்கலாம். ஆனால் எந்த திமுக தீய சக்தி என்று தாவேகாவினரால் கூறப்பட்டு வாக்கு சேகரிக்கப்பட்டு வந்ததோ, தீய சக்தி திமுகவினரால் ஜெயித்த காங்கிரஸை அவசரமாக இணைத்துக் கொண்டது. அதன் பின்பு தமிழக அரசியல் களம் மாறிவிட்டது. மத்திய அரசு விஜய்க்கான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருந்தது. ஏனென்றால் தனது பரம எதிரியான திமுக அழிந்ததில் மத்திய அரசு கொண்டாட்டமாக இருந்தது. அதனால் புதிதாக இவர் வரட்டும், வேண்டுமானால் அதிமுகவின் முழு ஆதரவையும் கொடுக்க வைக்கலாம் என ஒரு களம் உருவாகி இருந்த நிலையில் அவசரப்பட்டு ராகுலோடு இணைந்தது விஜய் செய்த மாபெரும் பிழையாக இணைந்து விட்டது. அதற்கு அடுத்ததாக அவர் ஆளுநரை சந்திக்க போகிறார். ஒரு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவர், அதிலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய விஜய் அடுத்த முதல்வராக பதவியேற்க வாய்ப்பு உள்ள அவர் ஒரு ஆளுநரை சந்திக்க செல்கிறார். கையில் பூங்கொத்து கூட எடுத்துக்கொள்ளாமல் செல்கிறார். இது அவரது அரசியல் அறியாமையும், ஏன் இது ஒரு தனிப்பட்ட மனிதனின் நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. நாம் ஒரு அரசியல் தலைவர்களையோ அல்லது ஒரு மனிதரையோ பார்க்க சென்றால் கூட ஒரு சால்வையோ அல்லது பொக்கையோ எடுத்து செல்ல வேண்டும் என்பது தெரிந்ததுதான். ஆனால் இது கூட தெரியாமல் விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பொக்கை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது விஜயின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? அவர் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனோடு கலந்து கொள்ளவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. இதற்கு அடுத்ததாக காங்கிரஸோடு இணைந்தது முதல் தவறு. 2வது செங்கோட்டையனை புறக்கணிப்பது 2வது தவறு. அதோட மேலாக வசமாக சிக்கியது காங்கிரசின் ஆதரவோடு கூட்டணி அரசு அமைகிறேன் என்று லெட்டர் ஆளுநரிடம் கொடுத்தது. இப்படி யாராவது கொடுப்பார்களா? இதற்கு முன் அமைந்தவர்கள் எல்லாம் நாங்கள் தான் சட்டமன்றத்தில் அதிகமாக எம்எல்ஏக்களை தேர்வு செய்யப்பட்ட கட்சி, எங்களை ஆட்சி அளிக்க கூறுங்கள், எங்களது முழுமையான நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுகிறோம் என கூறுவதுதான் வழக்கம். விஜய் ஆளுநரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்திருந்தால் உடனடியாக ஆளுநருக்கு அதை தருவதை தவிர வழியே இல்லை, எந்த விதத்திலும் இருந்திருக்காது. ஆனால் இதில் யாரோ ஒருவர் டைப் செய்து கொடுத்த தாவேகா மற்றும் காங்கிரசுடன் இணைந்து கூட்டணி அரசாங்கம் அமைக்கிறோம் என்று அவர் லெட்டரில் கொடுத்ததுதான் ஆளுநருக்கு வசமான ஆயுதமாக சிக்கிவிட்டது. இதுவும் செங்கோட்டையன் செய்யக்கூடிய செயல் அல்ல என்பது வெளி உலகத்திற்கு வந்துவிட்டது.
அப்பொழுது செங்கோட்டையனை புறக்கணித்து வந்திருக்கிறார் விஜய் என்பது இந்த பொக்கை கொடுக்காததிலும் இந்த லெட்டரிலும் தெரிகிறது. இந்த லெட்டர் தான் விஜய்க்கு வினையாக முடிந்தது. ஏனென்றால் கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் உடனடியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆளுநர் அழைக்க வேண்டும் என்ற இந்த நிலையெல்லாம் மாறி ஆட்சி அமைக்க தகுதி உள்ளார்களா என்று சோதித்து பார்த்து அவர்களை அலையுங்கள் என்று மகாராஷ்டிராவில் ஒரு தீர்ப்பும் கர்நாடகாவில் ஒரு தீர்ப்பும் வந்துள்ளது. அதாவது கூட்டணியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க எண்ணிக்கை இருந்தால் ஒழிய கூட்டணி அரசை நீங்கள் பதவியேற்பு பிரமாணம் செய்து வைக்க கூடாது, அது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கும் கர்நாடகாவில் எடியூரப்பாவின் பாஜகவிற்கும் நீதிமன்றம் சம்மட்டியடி கொடுத்தது. அதே தீர்ப்பை கையில் வைத்துக் கொண்டு ஆளுநர் பொழுது விளையாட்டு காட்டுகிறார். நீங்கள் கூட்டணியாக இருந்தால் மொத்தமாக 118 காட்டுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் விஜயோ தான் புத்திசாலித்தனமாக செய்வதாக நினைத்து செய்த தவறுகள் இப்பொழுது அவருக்கு வினையாக இருக்கிறது. ஜெயித்தவுடன் அதிமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சியினரை எல்லாம் விஜய் நேரில் சென்று அழைத்திருந்தால் அன்றே அவருக்கான பணிகள் முடிந்திருக்கும். விஜய் பதவி ஏற்று 2 நாட்கள் ஆயிருக்கும். விஜய்க்கு ஒரு ஈகோ தடுக்கிறது. ஒரு அரசியல் தலைவனாக இந்த ஈகோவை விட்டெழுந்து வந்தால் ஒழிய அரசியல் தமிழகத்தில் நடத்த முடியாது என்பதுதான் இன்றைய பாடமாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா ஒரு காலத்தில் கூட்டணி கட்சிகளின் வாசல் படி ஏறி சென்று தனக்கான ஆதரவை கேட்டார், சாதித்தார். அப்படி விஜய்க்கு என்ன தடுக்கிறது? ஏன் விசிக அலுவலகத்திற்கு செய்யல அவருக்கு தயக்கம்? கம்யூனிஸ்ட் கட்சிகளை சென்று சந்திக்க என்ன தயக்கம்? முஸ்லீம் லீக்கை சந்திக்க என்ன தயக்கம்? ஏன் அதிமுகவிடம் பசுமை வழிச்சாலையில் எடப்பாடியை சந்தித்திருந்தால் 1 நிமிடத்தில் 5 ஆண்டு காலம் ஆளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பார் விஜய். இதெல்லாம் விஜயின் அரசியல் அறியாமையும், விஜயோடு இருப்பவர்கள் தப்பான வழியில் விஜயை வழிநடத்துகிறார்கள். மக்கள் செல்வாக்கு இருந்தும் முதல்வர் அரியணையில் முழுவதுமாக வெற்றி பெறவும் முடியவில்லை, முதல்வர் அரியணையில் ராஜதந்திரமாக அமரவும் முடியாத நிலையில் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். இதைவிட மேலாக அப்படியே இருந்தாலுமே கூட அதிமுகவிடம் தலைமையிடம் நேரடியாக பேசியிருந்தால் அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருப்பார்கள். அதை விட்டு CV சண்முகத்தை தூண்டி விடுவது எனவும் விலைக்கு வாங்கி விடலாம் என பணபேரத்திற்கு இறங்கலாம் என இறங்கியது அதிமுகவும் திமுகவும் சாதாரண கட்சிகள் அல்ல. தாவேகா வேட்பாளர்களையும் எம்எல்ஏக்களையும் அதிமுகவானால் விலை பேச முடியும். ஆனால் தாவேகாவுக்கு அந்த பலம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்திருக்க வேண்டும் விஜய். அந்த தவறு CV சண்முகத்தோடு வேலுமணியோடு பேசிய போது செய்த தவறு. எடப்பாடி உச்சத்துக்கு சென்று விட்டார். இவருக்கு தாவேகாவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என முடிவெடுக்க வைத்தது விஜயின் செயல். அதுக்கடுத்து செங்கோட்டையனிடம் அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த அனைத்து பதவிகளையும் கச்சிதமாக முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆனால் அவர் எந்த அலுவலகத்துக்கும் செல்லவில்லை. ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், பிஜேபியில் இருந்து வந்த நிர்மல் குமார் எல்லாம் சென்று கூட்டணி கட்சிகளை சந்திக்கிறார்கள். இதெல்லாம் விஜய் செய்த வரலாற்று பிழை. இதனால் தான் வினையாக முடிந்திருக்கிறது விஜய்க்கு முதல்வர் பதவி. அடுத்து காங்கிரஸை இணைத்தது. அதற்கு பின்பு விஜய்க்கான கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது விஜய் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விசிகாவுக்கு காங்கிரஸோடு இணைந்து தாவேகாவில் இணையலாம் என்று அவர் ஆசைப்பட்டாலுமே கூட இப்படி ஒரு அனுபவம் இல்லாத அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய விஜயை நம்பி திமுகவை பகைத்துக் கொள்ள வேண்டுமா? அதிலும் 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் வன்னியரசு திமுகவின் சாயலோடு தான் இருப்பார். எக்காரணம் கொண்டும் அவருக்கு காங்கிரஸ் ஆகாது. அவரை திமுக பிரிக்க நினைத்தால் கட்சி 2ஆக உடையும். அதனால் விசிக பொறுமை காட்கிறது. விஜயை நம்பி சென்றால் என்னென்ன பாதகங்கள் வரும் என்பதும், திமுக ஒரு நட்பு கட்சியாக தங்களை வழிநடத்தியதும் தங்களை அரசியல் அடையாளத்தை பெற செய்ததும் நினைத்து பார்க்கிறார் திருமா. அதனால் தான் இவ்வளவு டிலே. அதே போன்று விஜயை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியல. இதுவரை விஜய் நேரடியாக தன்னை சந்திக்காத நிலையில் விஜயை நம்பி நாம் சென்றால் விஜயின் 2ஆம் கட்ட தலைவரோடு தான் நாம் அரசியல் செய்ய முடியும். விஜயோடு ஒரு மந்திரி சபையில் பிரச்சனையோ அல்லது நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் மு.க. ஸ்டாலினிடம் தலைமைச் செயலகம் சென்றாலும் சந்திக்கலாம், போன் செய்தாலும் பேசுவார். ஏன் நேத்தெல்லாம் வீட்டுக்கே சென்று மாற்று வழிகள் இருக்கிறதா எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கூறும் அளவிற்கு ஒரு தலைவர் கிடைத்துள்ளார். அந்த நிலை விஜயிடம் கிடைக்குமா என்று யோசிக்க வைத்திருக்கிறது. அதற்கடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவில் காங்கிரசிடம் ஆட்சியை பறி கொடுத்திருக்கிறார்கள். விஜயோடு காங்கிரஸ் இணைந்ததே பாண்டிச்சேரி, தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் விஜயினால் காங்கிரஸ் மீண்டும் வலுப்பெறலாம் என்ற கணக்கு தான். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கேரளாவில் விஜயின் ஆதரவு காங்கிரசுக்கு போனால் தாம் அப்பொழுது தனிமரமாவோம். அதற்காக இப்பொழுதே காங்கிரஸ் இருக்கும் அணியில் இணைய வேண்டாம், தேர்ட் ஃப்ரண்ட் அமைப்பதில் திமுக தயாராக இருக்கிறது, அவர்களோட பணி செய்யலாம் என இந்த விஜய் எடுத்த காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டினால் கம்யூனிஸ்டுகள் திரும்பிக் கொண்டனர். அவர்கள் முடிவு என்பது விஜய்க்கு சாதகமாக வர வாய்ப்பு இல்லாத போதுதான் தெரிகிறது. அதற்கு மேல் ஒன்றாக திமுகவை தீய சக்தி என்று கூறிய விஜய்
திமுகவின் கூட்டணி கட்சிகளை மட்டும் அழைத்து வரும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். திமுக அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுமா? அல்லது திமுகவினர் அளித்த வாக்குகளில் வரும் தீய சக்தியின் வாக்குகள் மூலம் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்தால் உங்களை ஆள விடுவார்களா? அல்லது மக்கள் உங்களை முழுவதுமாக தேர்ந்தெடுத்து இருக்கிறார்களா என்பதையெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். இதுபோன்று விஜய் மக்களிடம் வாக்கு பெற்றும் அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் தத்தளித்து வந்தார். அரசியல் அனுபவம் இல்லாததனால் காங்கிரஸை இணைத்ததின் வினை விஜய் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். விஜயோடு நெருங்க யாரும் தயாராக இல்லை. விஜயை நேரடியாக சந்திக்க முடியாத நிலை இருப்பதால், விஜயின் அறியாமைகள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதனால், விஜய் அனுபவஸ்தர்களை விலக்கி வைப்பதனால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் விஜய். விஜயின் முதல்வர் பதவி காணல் நீராக இருக்க போகிறதா அல்லது தாவேகா விரும்பும் முதல்வராக விஜய் பதவியேற்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இனிமேலாவது விஜயிடம் மாற்றங்கள் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். காத்திருப்போம், வாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.